ஆக்சுவலாக நான் வந்து டிவிக்கோட சப்போர்ட்டர்லாம் கிடையாது. ஒரு கூலி வேலைக்கு போகிற பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய தூக்கிட்டு கூலி வேலைக்கு போன சரித்திரமெல்லாம் இருக்குது. நீங்கள் நானும் எல்லாருமே அப்படி தான் வளர்ந்துருப்போம். ஒரு 3 மாதம் வரைக்கும் நம்மளோட அம்மா வந்து நம்மளை தூக்கிக்கிட்டு வேலைக்கு போன காலமெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அந்த மாதிரி இதையும் நினச்சிக்கோங்க. நான் டிஎம்கேவும் கிடையாது, டிவிகேவும் கிடையாது. கட்சியை தாண்டி மனித நேயம்னு ஒன்று இருக்குது இல்லையா? மனித நேயத்தை முதல்ல ஃபர்ஸ்ட் மனசில் வைங்க. கட்சி கிச்சி எல்லாம் அப்புறம் தான். சரி, அவங்க வந்து குழந்தைய தூக்கிட்டு வரதுனால இப்படி போர்ட்ரேட் பண்றீங்க, குழந்தைய தூக்கிட்டே சுத்துறாங்க அப்படின்னு. சரி, அவங்க வந்து குழந்தைய வந்து வீட்லயே விட்டுட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் என்னன்னு போர்ட்ரேட் பண்ணுவீங்க? ஒரு குழந்தைய கூட பார்த்துக்க முடியல, இவங்க என்னத்துக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க? பல்லவி அவங்க சட்டமன்ற உறுப்பினராக ஏன் இருக்கிறாங்க? இவங்க எப்படி மக்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, லீவு போட்டு ஒரு 3 மாசத்துக்கோ இல்லை 6 மாசத்துக்கோ லீவை போட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரோட வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல என்னன்னு போர்ட்ரேட் பண்ணுவீங்க? உங்களை நம்பி இத்தனை மக்கள் இருக்கிறாங்க, நீங்க இதை விட்டுட்டு வீட்டில் இருந்தா எப்படி? இப்படியே அவங்க விடுமுறை எடுத்தாலும் அதுலயும் வந்து ஒரு குறை கண்டுபிடிப்பீங்க. எல்லாத்துலயும் ஒரு குறை கண்டுபிடிப்பீங்க. எதில் குறை கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் குறை கண்டுபிடிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு டிவிகேக்காரங்க யாரும் என்னை ஃபாலோ பண்ணிடாதீங்க. பெண்ணாரதில் நான் சுயேட்சையாக நின்றுருக்கேன். பெண்ணாரத்தில் நான் டிவிகேக்கு அகெயின்ஸ்ட் தான்.